கர்த்தருடைய பரிசுத்தம் மேன்மைப்படுவதாக. தேவன் இன்றைக்கு நம்ம கொடுக்கிற ஒரு அழகான வசனம், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஹல்லேலூயா. ஆமாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் நினைச்ச ஒரு காரியம் கூட தடைப்படாது. அது மட்டும் இல்லை, அது தவறாக போய்கிட்டு இருந்தாலுமே அந்த கோணலான பாதையை சரியாக்கி எப்படி கொண்டு வந்து அவர் செய்ய நினைச்சதை செஞ்சு முடிக்கணுமோ அதை முடிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிற தேவன். இந்த நாளில் கூட உங்களுக்கு இல்லாத பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கா, போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கா, பலவீனங்கள் தாங்கிக்கிட்டே இருக்கா, கடன் பிரச்சனை முடியாமல் இருக்கா, கர்த்தர் இந்த நாளில் செய்ய நினைச்சதை எந்த தடையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீக்கி போட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை யோபுக்கு எப்படி ரெட்டிப்பாக கொடுத்தாரோ அதை போல் உங்களுக்கும் கொடுத்து உயர்த்துவாருங்க. பாருங்க, யோபு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட தன்னோட சிநேகிதருக்காக ஜெபித்தார். ஸோ நீங்கள் பிறருக்காக ஜெபிக்கும் போது உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து ஆண்டவர் ஒன்று குறையாமல் அனுப்பிக்கிட்டே இருப்பார். இந்த நாள் அதை பெற்றுக்கொள்ள ஆசையாக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமாக தருவார்.